வணக்கம் சொந்தங்களே. இது என்ன சாமான் தெரியுதா பாருங்கள். இது என்ன கிழங்கு சொல்லுங்க பார்ப்போம். இது இப்போ நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் சீசன் மூட்டம். இது சீசன் அண்டு இல்லை, சீசன் இல்லாமலே தொடர்ச்சியாக இந்த கிழங்கு யாழ்ப்பாணத்தில் விற்கப்படுகிறது. அது கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறங்கள் விற்கப்படுகிறது. இதுதான் இந்த திராட்சைவள்ளி கிழங்கு. ஒரு கத்தரி பூக்கள் பாருங்கள். இந்த வீடு போலே பாருங்க, இந்த கலர் வந்து இப்படி இருக்குது பாருங்கள். இப்படி இருக்குது சட்டப்பட்டி கிழங்கு. இது வந்து கூட அது ஆரோக்கியமான கிழங்கு. இதை களி கிண்டி சாப்பிட்றது. இதில் வந்து 2-3 விதமாக களி கிண்டல. நாங்கள் இன்றைக்கி தனியாக கிழங்குல வச்சு இந்த களியை செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி. இதான் கிழங்கு. கிட்டத்தட்ட இது ஒரு 800 கிராம் இருக்கும். 1 கிலோ கொஞ்சம் குறைய அவ்வளோ தான் கிடந்தது. இந்த கடையில் வாங்கி வந்தேன். இன்றைக்கு நான் செய்ய போகிறோம். இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ வெட்டி ஆச்சு. இது 4-5 துண்டாக வெட்டி இருக்குது பாருங்கள். இந்த கலர் என்ன ஒரு வடி வேறு கண்டு பாருங்கள். சூப்பராக தான் இருக்குது. அதன் உள்ளுக்கு வந்து நாவல் கலர் அப்படியே சும்மா அப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி தான் கிழங்கு இருக்கணும். இதான் அந்த நான் சொல்ல நேற்று எடுத்த கிழங்குன்றே தான் போயிட்டான் வெட்டியாச்சு. இதே தோலை சீ போடணும். முடிவா சீ போட்டு தான் அடுத்த கட்ட வேலை பார்ப்போம். தோல் வடிவாக சீவி எடுக்கணும். அப்போ சுயாமினுக்கும் தோல் விடக்கூடாது. அந்த நாவல் இந்த அடியோட்டு அந்த கிழங்கு மட்டும் சீவி வடிவாக நீட்டாக எடுக்கணும் பாருங்கள். இப்படி தான் சீவுறது. சீவி எடுத்துட்டு சீவி போட்டு தான் சீவுறோம். முதல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துண்டுண்டா வெட்டி தோல் சீவினாதான் இப்போ நாங்கள் சின்ன வெட்டுறோம். அப்படி தான் வெட்டப்போ அந்த கிழங்கு நல்லா அவிஞ்சு மஷியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சின்ன பிசா வெட்டி இதை நல்லா கழுவணும். உப்பெல்லாம் போட்டு கழுவணும் பாருங்கள். வாட்டுறேன் சின்ன வெட்டி போட்டு வெட்டி ஆச்சு கிழங்கெல்லாம் வெட்டி பீஸாக உப்பு போடப்படுது. இப்போ உப்பு போட்டு தான் கழுவணும். கழுவி தான் அந்த விழுக்குன்ற வளர்க்குற மாதிரி இருக்கும். அதை எடுக்கலாம். உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா பிசியாக வேணும். அது நல்லா சேர்த்து உப்பை போட்டு நல்லா சேர்த்து மசிலி செஞ்சால் தான் அந்த விழுக்கு வளர்க்குற தன்மை இல்லாமல் போகும். அப்போ கிழங்கு நீட்ட அந்த வலுவளப்பு தன்மை இல்லாமல் போகும். நல்லா இப்போ நிறைய போட்டு செஞ்சு போட்டு இப்போ தண்ணியாக விடணும் பாருங்கள். இந்த சுணல் தன்மை ஒன்று இருக்குது. அது போன பிறகு தான் சூப்பராக இருக்கும். தக்காளி செஞ்சு போட்டு அப்படியே தண்ணி கணக்க விட்டு அப்படியே செய்யணும். இதாக கழுவி போட்டு தான் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த பழுக்கு தன்மை அது ஃபுல்லாக இல்லாமல் போகும். உப்பு போட்டு கழுவிங்கன்னு சொன்னால் 2 நேரம் கழுவணும். கழுவினா அப்படியே இல்லாமல் போயிடும். பட்டு ராசவள்ளி கிழங்கு அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். இது கொதிச்சப்புறம் என்ன கேஸ் அடுப்பில் சமைக்கலாம் இல்லையான்னு இல்லை. ஆனால் கேஸை விட கூடாதுங்க. அடுப்பில் விராடப்பில் சமைக்கிறா டேஸ்ட் கூட. எந்த சாமானும் அப்படி தான். எந்த பொருள் சமைச்சாலும் விராடப்பில் சமைச்சு பாருங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வெட்டி போட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வரைக்கும் கிழங்குகள் அவிஞ்சிருக்கும் பாருங்கள். அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. இப்போ கொதிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. கருக்கணிக்காமல் கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு நல்லா அவிஞ்சிது. இதோட கொஞ்சம் சீனி மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். சீனி கூட தான் கொஞ்சம் சுவையாக இருக்கும். கடுமையாக போடுறதில்லை, லைட்டாக போட்டிங்க. நல்லா மசிக்க வரும். கரைஞ்சிட்டு ஃபுல்லாக லைட்டாக மசிச்சா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பானி மாதிரி கரைஞ்சிடுது. சரியா? இப்போ இதுக்கு நான் என்ன தான் அந்த பஸ் பால் முதல்ல ஒரு கத்தான் தேங்காய் பால் அடித்தது மிக்சியில் அதை அப்படியே கொஞ்சம் கணக்காக திக்காக வட்டிங்கன்னா சரி. பாலை வட்டிட்டு அப்படியே ரைட் அப்படியே ஒரு கணக்கான பால் திக்காக விட்டா சரி. அது விரட்டணும். அப்படி விரட்டி கொஞ்சம் விட்டு அப்படி எல்லாம் அவிஞ்சிடும். அப்படி மூடி விட. ஓகே, சரி. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இன்னொரு சட்டப்படி கலராக இருக்குது. இப்போ கிழங்கு ரெடி ஆகிடுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கி விட்டால் சரி. அப்போ வாங்கிடும். வாங்க சாப்பிட்டு பார்க்க முடியும். சரியாக ஒரு 15 நிமிடமும் இல்லை, 13 நிமிடம்னு சொல்லலாம். ராசவள்ளி கிழங்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. சட்டப்படி கலரும் அப்படி தான் இருக்குது. டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது இந்த கிழங்கு வந்து கூடுதலாக டயபெட்டிக்காரர், கொலஸ்ட்ரால்காரர், ப்ரெஷர் எல்லாம் அதிகம் சாப்பிடலாம்னு சொல்லப்படுகிறது. ஆரோக்கியமான உணவு வகையில் இது ஒன்று. தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவில் இது ஒன்று. இந்த ராசவள்ளி கிழங்குன்றது வந்து இது வந்து ஆரம்ப காலத்தில் எங்கள் அம்மாக்கள் காலத்தில் வந்து நிறைய தரம் சாப்பிடுவீனம். ஒரு மாதத்தில் 7-8 தரம் சாப்பிடுவீனம்.
கூடுதல் அடுப்பினம் ஆனால் இப்போ குறைஞ்சு கொண்டு வந்துடுது. இப்போதைய ஆக்களுக்கும் பெருசாக தெரியாது. அந்த இப்போ குழந்தை பிள்ளைய பெருசாக அதை விரும்பி சாப்பிட்றது குறைவாக இருக்கிறது. ஆனால் பெரியவர்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுகிறார்கள். சிறியவர்களுக்கும் நல்ல போசாக்கான உணவு தகவல்கள் சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் செய்து ரெடி பண்ணிட்டோம், இப்போ சாப்பிட போகிறோம். மேலே சட்டப்படி இருக்குது பாருங்கள், ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஓகே, நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, மீண்டும் ஒரு காலை சந்திக்கிறோம். நன்றி.